மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். சமூக வலைதளங்களில் எந்த அளவிற்கு இந்த மழை மற்றும் வெள்ள நிவாரண பணிகளில் இருந்த ஒருங்கிணைப்பும் உதவியும் அரசு தரப்பில் இல்லை என்ற தளத்தில் இந்த பக்கம் சமூக வலைதள செயல்பாட்டாளர்கள், இந்த பக்கம் மத்திய மாநில அரசியலினுடைய அந்த அவர் ஆளும் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். நான் இடைவெளிக்கு முன்பாக ஒரு கேள்வியோடு போன திரு ஆவடிக்குமார், 108 போன்ற அவசரகால எண்களை ஒரே இதற்கு அத்தனைக்கும் பயன்படுத்தியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தும், இன்னும் விரைவாக இந்த ஒருங்கிணைப்பு சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் பதியப்படுகிறது. அதில் ஆளுமை மிக்க, அதில் நல்ல திறனோடு கூடிய அறிவு சார்ந்த ஐஏஎஸ் அல்லது மற்ற தொழில்நுட்ப அறிவியலாளர்கள் எல்லாம் உடனடியாக களத்தில் இறக்கியிருக்கலாம், பயன்படுத்திக்கலாம்ங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு எந்த ஒரு அசாதாரணமான நிலையும் இல்லாத நேரத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சாத்தியம். நீங்கள் இப்போ ஒரு நம்பர் சொல்கிறீங்க, அந்த நம்பரை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க? அதுக்கான நேரம் இருந்ததா? இப்போ ஆனால் ஒரு 26 நம்பரை நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோமே. 944 ஆரம்பிக்கிற எல்லா நம்பரையும் கொடுத்தீங்களே. 26 நம்பர்ன்றது அந்தந்த மாவட்ட குழுக்கள், அதே மாதிரி ஒவ்வொரு சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒரு குழுக்கள் இருந்தது. அந்த நம்பர் எப்படி ஒர்க் ஆச்சு? அந்த நம்பர் எப்படி போய் சேர்ந்துச்சு? இல்லை, ஏற்கனவே அது கொடுத்த நம்பர் தான். ஏற்கனவே முதல் மடையிலேயே அதை கொடுத்துட்டாங்க. அந்த நம்பரை தான் யூஸ் பண்ணாங்களே. அதுதான் கேட்குறேன். அந்த நம்பர் எத்தனை பேர் பதிவு செஞ்சிருப்பாங்க? நான் என்ன கேட்குறேன், 108 எல்லோருக்கும் எளிதில் தெரியக்கூடிய நம்பர். உடனடியாக 108 அடிப்பாங்க இல்லையா? உங்க தொலைக்காட்சி உட்பட எல்லா தொலைக்காட்சியும் அந்த நம்பரை ஏற்கனவே ஒளிபரப்பாச்சு. ஆனால் ஒரு மணி இதே தொலைக்காட்சியில் என்ன சொல்ல போனால் இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் கூட பலர் அதை பதிவு பண்ணி அனுப்பியிருக்காங்க பண்ணாங்க. ஆக அந்த நம்பருங்க திருக்குமார் அலைபேசி கோபுரங்கள் செயலிழந்து விட்ட நிலையில் பல இடங்கள்ல அந்த அலைபேசி எண்கள் வேலை செய்யவில்லை அப்படிங்கிறது ஒன்று. பல இடங்கள்ல அதை தொடர்ச்சியான அழைப்புகளின் காரணமாக பல அழைப்புகளை அவர்களால் எடுக்க முடியலைங்கிறது ஒரு கால் சென்டர் மாதிரி 108 ஒருங்கிணைத்திருக்கலாம். நம்ம இந்த சமூக வலைதளங்கள் எந்த அளவுக்கு பயன்பட்டதோ அந்த அளவுக்கு இந்த செய்திகள் தடைபடுறதுக்கு காரணமாக இருந்தது. என்ன காரணம்னா, உடனடியாக சம்பரப்பாக்கம் ஏரி உடஞ்சிருச்சு, பூண்டி ஏரி உடஞ்சிருச்சு. இது அதாவது அவங்க பீதியிலையோ இல்லை பயத்தில் யாரோ சொல்கிற தகவலை இவங்க பதிவு பண்ணுறதுனால வெளிநாடுகளில் மற்ற இடங்களில் இருக்கிறவங்க என்னென்னா ஒரு பீதி, சென்னையே மூழ்கி போச்சுன்ற எண்ணம் பல இடங்களில் வந்துருச்சு. இன்றைக்கி உலக நாடுகள்லாம் சென்னையில் சென்னைக்கு போகாதீங்க, ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்குன்ற எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. அவங்க உடனடியாக தன்னுடைய உறவினர்களும் நண்பர்களும் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தொலைபேசியை நாட வேண்டிய நிலைக்கு போயிட்டாங்க. அப்போது எல்லா தொலைபேசி இணைப்புகளும் சென்னையை நோக்கி வர சொல்ல இங்கே இருக்கிற டவர்கள் 1-2 தான் வேலை செஞ்ச சூழ்நிலையில் இந்த தந்த எண்கள் அந்த எல்லாம் இதுன்றதுனால ஒரு தேக்கம் வந்துருச்சு. இல்லை, நான் கேட்குறது இதற்கு உடனடியாக 108 பயன்படுத்தி இருப்பதற்கு என்ன செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது. நான் அந்த இடத்துல மீண்டும் உங்களிடம் சொல்கிறேன். இல்லை 108 அதுக்கான பணியை செஞ்சுட்டு தான் இருந்தது. 108 ஒன்றும் முடக்கலையே. இல்லை, 108 முடக்கப்படல. அதனால தான் 108 பாராட்டுறோம். ஏன் 108 குறிப்பிடுறோம்னா 108 ஆம்புலன்ஸ் சேவை மிக சிறப்பாக செயல்பட்டது. இல்லை, 108க்கு போனவங்களுக்கு அது உடனே தொடர்பு கிடைச்சது. அந்த பணியை அதை செஞ்சுட்டு இருந்தது. அதை நிறுத்திட்டு நீங்கள் இதை செஞ்சிருந்தாங்களா? நீங்கள் அப்படி சொல்ல வரல. நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது ஒரே எண், அதில் எல்லாவற்றிற்குமான ஒருங்கிணைப்பு. கால் சென்டர்ஸ் 108க்கு ஃபோன் பண்ணி நான் இந்த அட்ரஸில் இருக்கேன் சார், மீட்பு பணி வேணும், என்னுடைய வீடு முழுவதும் தண்ணீர் மூழ்கி இருக்குதுன்னா அங்கே ஹெலிகாப்டரோ படகோ போகுது. அல்லது நான் இந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு சொன்னால் அங்கே உணவுப் பொருட்கள் போகுது. நான் இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு மருத்துவ உதவி தேவைன்னா மருத்துவ உதவிக்கான ஆம்புலன்ஸ் போகுது. இந்த மாதிரி ஒரே எண்ணை ஒருங்கிணைத்திருக்கலாம் எல்லாவற்றிற்கும் அப்படிங்கிறது இதுவும் என்னுடைய கருத்தல்ல. திரு பொன்ராஜ் அவர்கள் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன, நான் தொடர்ந்து முயற்சி செய்தேன், முதலமைச்சரை சந்திக்க இயலவில்லை அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தார். அதற்காக கேள்வியாக தான் முன்வைக்கப்பட்டது. பிரதமரும் முதலமைச்சரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக இந்த சேத பகுதிகளை பார்வையிட்டிருந்தால் தமிழக முதலமைச்சருக்கு இன்னும் தெளிவாக, அது மத்திய அமைச்சர்கள் போனார்கள், பொன்ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர்கள் இருந்தார்கள், இருந்தாலும் முதலமைச்சர் இருந்திருக்க வேண்டும், இருவரும் ஒன்றிணைந்து இதை பார்வையிட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இது தற்செயலாக நடைபெற்றதா அல்லது அரசியல் காரணிகள் ஏதும் இருக்கின்றனவா? இதுவும் சமூக வலைதளத்தில் வந்த கருத்து தான். இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டியது இல்லை, நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். குமாருக்கு தான். குமார் நானே சொல்கிறேன். அதாவது நீங்கள் முதலமைச்சரும் பிரதமரும் அவர் இந்த கேள்வி உங்களுக்கு தள்ளுறதுலேருந்து நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுமா? எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதாவது முதலமைச்சரும் பிரதமரும் சந்திக்கலை என்று நீங்கள் சொல்ல முடியாது. பிரதமருக்கு என்ன தகவல் தரணுமோ அதை தந்ததுனால தான் அவர் உடனடியாக இங்கே 5000 கோடி கேட்டாங்க, 1000 கோடி இங்கேருந்தே அனுமதி வாங்கி தந்தார்.
ஆக அவருக்கு இன்றைக்கி கூட வந்து பேரிடர் பாதிக்கப்பட்ட மாநிலமாக இதை அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து உடனடியாக அவருக்கு உரிய தகவல்கள் தேசிய பேரிடர் வார்த்தையே மத்திய அரசு இல்லைன்னு மத்திய அரசு சொல்லிட்டாங்க. ஒரு டேம்ஸே இல்லை. ஆமாம், அது இல்லைன்றது வந்து சட்டப்படி அது இல்லையே ஒழிய மிக அதிகமான பாதிப்புக்குள்ளான மாநிலன்றதை இப்போ இந்த சம்பவத்தை வந்து உறுதிப்படுத்தி நேற்றைய தினம் மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. நேரடியாக கேட்குறேன், இப்போ பிரதமர் வரப்போகிறார் அப்படிங்கிற இல்லை, நான் ஒரு சாதாரண பார்வையாளனுடைய மனநிலை கேட்குறேன். பிரதமர் வருகிறார் அப்படிங்கிற செய்தி வருகிறது. பிரதமர் இன்று மாலை வெள்ளச்சேத பகுதிகளை பார்வையிடுகிறார் அப்படின்னு வரும்போது அடுத்த செய்தி வருகிறது, முதலமைச்சர் பார்வையிட கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லி. நான் இப்படி எப்படி எடுத்துக்கிறது? பிரதமர் வந்து பார்வையிடுவதற்கு முன்பாக முதலமைச்சர் பார்வையிட்டு விட வேண்டும் என்ற கோணத்தில் முதலமைச்சர் சென்று பார்வையிட்டாரா? நிச்சயமா அதுதான். அதாவது பிரதமர்கிட்ட அதை விளக்க சொல்ல இவங்க பார்த்துட்டு அதை சொல்லணும். அதனால இவங்க அதுக்கு முன்கூட்டி பார்த்துட்டு அவர்கிட்ட பிரதமரும் பார்வையிட்ட பிறகு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உரிய தகவல்களை அவங்க தந்தாங்க. அந்த தகவலுக்குரிய விளக்கங்களை தந்தாங்க. அந்த என்ன பாதிப்பு இருக்கு, என்ன உடனடி தேவைன்றதை அதுக்கான சூழ்நிலைகளை அவங்க பிரதமருக்கு புரிய வச்சாங்க. அதனுடைய விளைவு நல்லபடியாக நடந்து. நேற்று இங்கே நடைபெற்ற விவாதத்தில் வைக்கப்பட்ட ஒரு வாதம் அப்படிங்கிறது, நேவிலேருந்து ஏராளமான நிவாரணப் பொருட்கள் வந்திருக்கின்றன, அது இன்னும் வெளியில் வரல அப்படிங்கிற பொழுது அதிமுக ஆதரவு வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி சில கருத்துக்களை வைத்தார். அதில் சில சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. யார் பொருட்களை எடுத்து வந்தார்களோ அவர்கள் யாரிடம் சேர்க்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தான் தெரியும், அவங்க தான் அணுகணும், எங்களால் அணுக முடியாது. தட் மீன்ஸ் மாநில அரசால் இதில் அணுகுவதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன, சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன அப்படிங்கிற வாதங்கள் எல்லாம் வைத்தார். இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் இருப்பதுதான் இந்த ஒருங்கிணைப்பில் ஏற்படக்கூடிய ஒரு தாமதத்திற்கும் தடைக்கும் காரணம் நினைக்கிறீங்களா, அல்லது அரசியல் காரணிகள் ஏதும் இருக்கின்றனவா? இல்லை, இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான கேள்வி. அதாவது சட்ட சிக்கல்கள் அதாவது வென் கிரைசிஸ் கம்ஸ் அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹர்டில்ஸ் அதெல்லாம் நீக்க முடியும். ஏன்னா பல்வேறு விஷயங்களை வந்து நீங்கள் பணத்தை முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் வந்து அதுக்கான பேக் சைடு ஒர்க்காகக்கான தீர்மானங்களை நிறைவேற்றிக்கலாம். அதுக்கு சட்டத்திலேயே அதுக்கு அனுமதிகள் இருக்குது. அதனால் அந்த விஷயத்துக்கு நான் போவதற்கு தயாராக இல்லை. பட் ஜென்ரலாக இந்த மிருளாளினி வந்து ஒரு நல்ல அழகான ஒரு விஷயங்கள் சொன்னார். வந்து அந்த மத சம்பந்தமான மதம் பார்க்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. அதில் கூட நாங்கள் வந்து சில இடங்களுக்கு போனோம். அதில் வந்து ஒரு இப்போ கூட இன்றைக்கி வந்து இந்த கிஷ்கிந்தா பகுதியில் இருக்கிற ஒரு மசூதியில் வந்து நீண்ட நாட்களாக யாருமே போய் பார்க்கலன்னு நாங்கள் நேரடியாக போய் பார்த்து அவங்களுக்கான உணவுகளை கொடுத்து அவங்க முழுக்க சந்தோஷமும். அதே மாதிரியாக ஒரு பகுதியில் வந்து உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப எங்களுடைய உணவுப் பொருட்கள் தீர்ந்து போச்சு. அந்த நேரத்தில் தமுமுக மற்றவர்கள் வந்து உணவு எக்ஸஸாக கையில் வச்சுருந்ததை வந்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போக மறுபடியும் வேற ஒரு பகுதியில் நம்ம போய் அதை செய்தோம். அதற்கான நல்லுறவுகளாக இருந்தது. நான் ஏற்கனவே முந்தா நாள் கூட பதிவு செய்தேன். இதில் சேவாபாதினுடைய அலுவலகத்தில் ஒரு 5000 வாட்டர் பாக்கெட் அது சம்பந்தமாக வேறு ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். ஆனால் எங்கள்கிட்ட ஆதாரபூர்வமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது அதை நீங்களே சொல்லுங்க. ஏன்னா அதுவும் சமூக வலைதளத்தில் தொடர்ச்சியாக நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சிக்கு டேக் பண்ணி அனுப்பப்பட்டது. அவ்வாறு இல்லை, அதுக்குள்ள இந்த நேரத்தில் அந்த விவாதத்துக்குள்ள நான் போக விரும்பல. எல்லோரும் ஒருங்கிணைந்து களத்தில் நிற்க வேண்டும், நின்றார்கள் என்று சொன்னால் மகிழ்ச்சி. என்னை பொறுத்த மட்டும் எல்லாரும் மனிதர்கள் மட்டுமே, இதிலே மதம் இல்லை. சார்பற்ற முறையிலே பார்த்துங்கிற வாதத்தை நான் உபயோகிக்க மாட்டேன். ஏனென்றால் இதுல வரவே இல்லை, எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனால் மிருளாளினி சொன்னதற்கான ஒரு இதே மாதிரி நடந்திருக்கு. இதை நான் பெருமையாக கருதவில்லை, இதை ஒரு பதிவாக சொல்லவில்லை. இப்படி நடந்திருக்கிறது, இப்படி நடப்பது என்பது சாதாரண விஷயம் எங்களை பொறுத்த மட்டும் இல்லை. அதுதான் சொல்லியிருக்கோம். அதனால் இது ஒரு விஷயம். இரண்டாவது, சமூக வலைதளத்துக்காரங்க வந்து கிரேட்டஸ்ட் திங் தே ஹேவ் டன். எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து உடனடியாக கம்யூனிகேஷன் அவர்களுக்கு போனது. அன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக எனக்கு 2 சம்பவங்கள் இதில் ஒன்று வந்து அந்த 3-4 நாட்கள் மழை பெய்தவும் நான் சென்னையிலே தான் இருந்தேன். ஒரு டிவியில் வந்து உதவி தேவை என்று சொல்லி போட்டாங்க. அதுலேருந்து என்ன கான்டாக்ட் பண்ணாங்க. இதே மாதிரி பல விஷயங்களை நிறையா பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையிலேயே ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்தது, எங்களுக்கு செக்கிங் இல்லை. அதே விஷயமே திருப்பி வருதா, நீங்கள் தயவுசெய்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டு பண்ணுங்கன்னாங்க. நான் அதிர்ஷ்டவசமாக சிலது செய்தேன். 1-2 இதில் வந்து மெட்டீரியலைஸ் ஆயிடுச்சு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, எங்களுடைய உணவுப் பொருட்களை கொண்டு போவதற்கு கூட அது போய் சேர்ந்ததா என்பதற்காக ஒரு குரூப் வச்சுருந்தோம். ரெண்டாவது, சரியான இடத்துக்கு போகிறதா என்பதை, அந்த ஒரு விஷயத்தில் இப்போ நான் பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா, சரியான இடத்துக்கு போகிறதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய வல்லமையும் சக்தியும் அரசுக்கு மட்டுமே உண்டு. இல்லைன்னா ரெப்புடேஷன்ஸ் வரும், வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுதான் அந்த இடத்துல இந்த இடத்துல கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறது இவர்கள் வைத்த பதிவிலிருந்து உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகள். நம்ம மைக் இது சாதாரண சூழல் கிடையாது, ஒரு அசாதாரணமான சூழல். நீங்க மற்ற டைம் மாதிரி பேசுறீங்கன்னாரு, ஆனால் அசாதாரணமான சூழல் தான் அதிக ஆற்றல் தேவைப்படுது. ஒரு முகநூலில் இருக்கவங்களால பண்ண முடியல, அரசால பண்ண முடியல. அது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, முகநூலில் தான் அதிக வதந்தி பரவுனா ஏன் அரசு கடைசி முகநூல் பக்கமே வரல?
அங்கே ஒரு கமிஷனரோ அதுக்கு தனியாக டீம் போட்டு முகநூல் ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாம். அது இதை தவிர்க்கப்பட்டிருக்கும். 3வது நாங்கள் கேட்டது என்னென்னா, செங்கல்பட்டு பக்கத்துலேயும் பூந்தமல்லி பக்கத்துலேயும் ஒரு கண்ட்ரோல் ரூம் வைங்க. ஏன்னா நிறைய பேர் உணவு எடுத்துகிட்டு வராங்க, எங்கே போகணுன்னு தெரில. நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், போன இடத்துக்கு திரும்ப போடாமல் பண்ணுங்கள். அதுவும் கடைசி வரைக்கும் பண்ணல. இதில் அரசோட ரோல் என்ன? ஊரில் வதந்தி பரவல்னு சொல்கிறாங்க, தடுக்கிறதுக்கு அரசோட ரோல் என்ன? ஒருங்கிணைப்பு பணியில் அரசோட ரோல் என்ன? நான் எல்லா கேள்விக்கும் சேர்த்து விட வாங்குறேன், சேர்த்து விட வாங்குறேன். இல்லை, எனக்கு இப்போ கோஆர்டினேஷன் சம்மந்தமாக நம்ம பேசிகிட்டு இருந்ததுனால இந்த கேள்வி வருது. இப்போது இன்றைக்கி காலையில் கூட வந்து ஒரு வெப்சைட்டில், நியூஸ் வெப்சைட்ஸ்லாம் அவங்க வந்து அவங்களோட இந்த ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அது அவங்க வெரிஃபை பண்ண ஒரு விஷயம். செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து திறந்து விடப்பட்ட அந்த தண்ணீரினுடைய அளவு பற்றி வந்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் அரசினுடைய வலைத்தளத்தில் அதிகாரப்பூர்வமாக அவங்க போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி 900 கன அடி தண்ணி திறந்து விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதை வந்து கலெக்டரேட் ஆஃபீஸ்லேருந்து அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த 5000 கன அடி தண்ணி. இப்போ ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி 10000 கன அடிக்கு மேலே டிசம்பர் 1ஆம் தேதி திறந்து விடப்பட்டிருக்கு. இது எப்படி ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லேயே முன்னுக்கு பின் முரணா இது ஒரு 100 200 இருந்தால் அது வேறு மாதிரி. அது ஒரு சுத்தமாக ஒரு கோஆர்டினேஷனே இல்லாதப்போ வந்து இப்போ அடுத்த கட்ட இதில் இருக்கும். இப்போ ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் எல்லா இடத்துக்கும் போய் இதில் வந்து எப்படி கோஆர்டினேஷன் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்க முடியும். அவருடைய 2 கேள்விகளுக்கான பதில் திரு அப்படி 2 பேரின் கேள்விகளுக்கு. அதாவது இந்த அசாதாரண சூழ்நிலையில் சொல்கிறது காரணமே இதை வந்து சமூக வலைதளங்களில் நல்லது நடந்ததை விட அதிகமாக வந்து தவறான தகவல்கள் பரப்பப்பட்டது. இப்போ அதுதான் காரணம். நான் சொல்கிறது கேளுங்க. அதாவது இவங்க வந்து உணர்வோட, ஒரு தன்னம்பிக்கையோட, ஒரு மனிதாபிமானத்தோட பணிகள் ஆற்றினாங்கன்றதை நான் மறுக்கலை. ஆனால் இவங்களை விட அதிகமான பேர் இதை வந்து ஒரு கருத்தியல் ரீதியான போராக மாற்றினாங்க. இந்த சூழ்நிலையை ஒரு எங்கேயோ நடந்த ஒரு சம்பவத்தை அதுக்கு முன்னே வேறு எங்கேயோ நடந்த சம்பவத்தெல்லாம் வந்து பதிவுகளை போட்டு ஒரு பீதியை உருவாக்குறதுக்கு அது காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இல்லை, அந்த இடத்துல அவர் ஒரு கேள்வி கேட்காரு. அவ்வாறு அது நடைபெற்றால் அந்த சமூக வலைத்தளத்தை ஏன் அரசு கையில் எடுக்கல? அரசு அதுக்கான நேரமோ சூழ்நிலையோ அங்கே இல்லை. அந்த அதாவது பதிவு கமலஹாசனுக்கு உடனடியாக 6 பக்கத்தில் அறிக்கை கொடுக்க நேரம் இருக்கிறது திரு ஆவடிக்குமார். ஏன் எதற்குமே நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? மேன் பவர் இல்லை அப்படிங்கிறது. இந்த அரசாங்கம் ஒரு நிறுவனம். அரசாங்கத்தின் நிறுவனத்துக்கு அதுக்குன்னு சட்டபூர்வமான கடமைகள் மட்டும் இல்லை, சட்டபூர்வமான வழிமுறைகள் இருக்குது. ஒரு தனிநபரோ அல்லது ஒரு தனியார் நிறுவனமோ செய்யக்கூடிய வேலையை அரசாங்கம் வந்து உடனடியாக செஞ்சிட முடியாது. அவங்களுக்கும் வந்து நாளைக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகளில் அவங்க செய்யலைன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை செய்ய வேண்டிய வேலைகளை இவர்கள் செய்தார்கள். அரசு செய்ய வேண்டிய வேலை இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களை விபத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தூக்கி காப்பாற்றுறது மனிதனுடைய மனிதாபிமானம். இன்னும் சொல்ல போனால் டிசம்பர் 5ஆம் தேதி சர்வதேச தன்னார்வலர்கள் தினம். அந்த தினத்தை உலகத்தில் ஐநா சபையில் அதை அறிமுகப்படுத்தின காலத்திலேருந்து எங்கேயாவது அது நடந்ததான்னா தமிழ்நாட்டில், சென்னையில், இந்த பகுதிகளில் வந்து இன்றைக்கி உலகத்துக்கே வழிகாட்டுகின்ற வகையில் தன்னார்வலர்கள் பணியாற்றிருக்காங்க. அதில் பெருமைப்படுறோம், பாராட்டுறோம், அதை வரவேற்கிறோம். அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் இருந்தது. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இவங்க செஞ்சதுனாலே அரசு எதுவுமே செய்யலன்னு சொல்கிறத வந்து நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பொன்ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்கள் அமைச்சர்களாக பார்வையிடுவதற்கு செல்வதற்கு முன்பு, ஏன்னா இங்கேருந்து நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் மத்திய குழு வரும்னு சொன்னீங்க, அவர்கள் பாஜகவின் சார்பில் சென்று பார்வையிட்டு சேத பகுதியிலே அறிந்து கொண்டார்கள். அது ஒரு புறம். பிரதமர் வருகிறார், இது ஒரு புறம். நீங்க சட்ட ரீதியில் சில வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. அங்கதான் திரு சேகர் முரண்பட்டார். இந்த மாதிரியான கிரைசிஸ் டயத்துல இந்த சட்டம், இந்த கோடு, இதெல்லாம் நம்ம அப்படியே பின்பற்றி கொண்டு இருக்க முடியாது. நீங்க பொன் ராதாகிருஷ்ணன், மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும், மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் அமைச்சர்கள் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் தான் அவங்க வந்து பார்வையிட்டாங்க. அது காரணம் என்ன? என்னங்க, அதாவது ஒவ்வொரு நிகழ்விலும் ஒருத்தருடைய பேச்சிலும் அரசியல் இருக்குது. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவர்களுக்கென்று ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை, தன்னுடைய கட்சியை, தன்னுடைய கருத்தை வந்து பலப்படுத்துறதுக்கு எல்லா சூழ்நிலையும் பயன்படுத்துவாங்க. அதைத்தான் அவங்க கேட்குறாங்க. அரசியல்வாதிகள், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியலுக்காக இதை பயன்படுத்தினார்கள். ஆனால் சமூக வலைதளங்களில் பரவிய ஒரு சில ஃபேக் நியூஸ், ஒரு சில போலியான தகவலால் தான் இந்த பிரளயமே ஏற்பட்டது. ஏராளமான தொலைபேசி அழைப்புகள் வந்தன. சென்னையினுடைய அலைபேசி தொடங்கின என்பது போன்ற வாதங்கள். அதுதான் அரசியலை தாண்டி அவர்கள் என்ன பிழை செய்து விட்டார்கள் அப்படிங்கிற கேள்வி. அதுல நான் சொல்றேன்.